விஞ்ஞானத்தால் மெய் உணர்வாம் சம்வித்தை உணர்கிறோம். அந்த சுத்த சம்வித் அந்த கரணத்தில் உதவி என்று தன்னைத்தான் உணர்கிறதா? ஒரு அருமையான ஒரு கேள்வி இது. இது ஒரு இந்த கேள்வியே ரொம்ப ஒரு ஆழமான அந்த சாதகனுடைய கேள்வி இது. விஞ்ஞானத்தால் மெய் உணர்வாம் சம்வித்தை உணர்கின்றோம். விஞ்ஞானத்தினால என்னன்னா அறிவால், புத்தியால் எதை உணர்கிறோம்? மெய் உணர்வை, சம்வித்தை உணர்கிறோம். மெய் உணர்வாம் சம்வித்தை உணர்னா நமக்கு இருக்கக்கூடிய இந்த அறிவின் மூலியமாக, இந்த விஞ்ஞானத்தின் மூலியமாக, இந்த நமக்கு இருக்கக்கூடிய இந்த சத்துவகுண புத்தியினால நான் பிரம்மமாக இருக்கிறேன், நான் கான்சியஸ்னஸாக இருக்கின்றேன், பிரம்மம் என்று இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு அறிவை நாம் அடைகின்றோம். கரெக்டா? உணர்கிறோம். இது எனக்கு புரியுது அப்படின்ட்டு அந்த சுத்த சம்பித்து இப்ப என்ன குறிப்பிடுறாருன்னா, என் புத்தியால அறியப்படுறத சொல்லல. இது இந்த புத்தினால ஏதோ ஒன்று அறியறோம். பாத்தீங்களா, ஒரு விஷயம் இருக்குல்ல, கான்சியஸ்னஸ். அந்த சுத்த சம்வித் அந்த கரண உதவியின்றி தன்னைத்தான் உணர்கிறதா? என்ன கான்சியஸ்னஸ் தன்னைத்தானே அது உணர்கிறதா அல்லது அதற்கு அந்த கரணம் தேவைப்படுகிறதா? அந்த கரணம் என்றால் உள்கருவிகள். நமக்கு இப்ப நான் பேசுறது உங்களுக்கு கேட்குது அப்படின்னா உங்களுடைய மனம் வேலை செய்கிறது, உங்களுடைய காது வேலை செய்கிறது, உங்களுடைய கண்கள் வேலை செய்கிறது, உங்களுடைய இந்திரியங்கள் வேலை செய்கிறது. அப்ப மனம், புத்தி, நான் என்ற உணர்வு, மெமரி, இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த கரணம், உள்கருவிகள் என்று சொல்லுவோம். கரணம் என்றால் கருவி, அந்தனா உள்ளே செயல்படுகின்ற கருவிகள். இந்த கருவிகளை வைத்துக் கொண்டுதான் இப்பொழுது என்னால் சொல்லப்படுகின்ற வார்த்தைகளையும் அல்லது இந்த விஷயங்களையும் உங்களால் அறியப்படுகின்றது. இப்ப நான் சொல்றேன், நீங்கள் மெய்யுணர்வாக இருக்கிறீர்கள் அப்படிங்கன்னு இந்த சப்தம் உங்களுக்கு கேட்டு நீங்க உங்களுக்கு அந்த அறிவை அடையிறீங்க. அப்ப எதன் மூலியமா அறிவை அடையிறீங்க? உங்களுடைய அந்த கரணத்தின் மூலியமாக ஒரு அறிவானது அறியப்படுகின்றது. சோ நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்பது என்னுடைய அந்த கரணத்தினால், என்னுடைய அறிவினால் எனக்கு போதிக்கப்படுகிறது அல்லது என்னால் இந்த புத்தியின் மூலியமாக அறியப்படுகிறது. கான்சியஸ்னஸ் ஒண்ணு இருக்குன்னு இந்த புத்தியால நான் அறிஞ்சுக்கிறேன். இப்ப கான்சியஸ்னஸா இருக்கிறேன்னு சொல்லி அதுக்கு யாரு சொல்றா? இதுதான் கேள்வி. கான்சியஸ்னஸா அறிவா இருக்கிறேன் என்று சொல்வதற்கு எனக்கு எப்படி மனம், புத்தி இந்த மாதிரி ஒரு உள்ள கருவிகள் இருக்குதுற மாதிரி கான்சியஸ்னஸுக்கு ஒரு கருவி இருக்குதா? அந்த கருவின் மூலியமாக தான் அதுவே தன்னை கான்சியஸ்னஸ் அறியுதா இல்லை தன்னைத்தான் உணர்கிறதா? நமக்கு அந்த கரண கருவியை வச்சுதான் நம்ம ரியலைஸ் பண்றோம். கான்சியஸ்னஸுக்கு அந்த மாதிரி ஒரு கருவி இருக்கா இல்லையா, இல்ல அது தன்னைத்தானே உணர்கிறதா அப்படிங்கும் போதுதான் பகவான் சொல்றார், ஆஹா சம்வித் என்னும் சொல்லே ஸ்வசம்வேத்யம், தன்னைத்தானே தானாய் உணர்வதென்றே பொருள்படும். சம்வித் என்ற சொல்லே சுயம் பிரகாசம் என்ற அர்த்தம். தன்னை ஒளிர்விக்க நான் இருக்கிறேன் என்பதற்கு, நான் கான்சியஸ்னஸாக இருக்கிறேன் என்பதை அறிவதற்கு எந்த ஒரு துணை கருவியும் இல்லாமல் சுயமாக தன்னை அறிவதனால்தான் அதற்கு சுயம் பிரகாச ஜோதி என்று சொல்கின்றோம். அருட்பெரும் ஜோதி, சுயம் பிரகாச ஜோதி என்றால் என்ன அர்த்தம்னா, கான்சியஸ்னஸ் தன்னை கான்சியஸ்னஸாக அறிவதற்கு இன்னொரு கருவி தேவைப்படாது, தேவையில்லை. அப்படி வெளியிலிருந்து ஒரு உதவி தேவைப்படாததினால்தான், ஒரு உபாதி தேவைப்படாததினால்தான், ஒரு துணை கருவி தேவைப்படாதனால்தான் அது சுயம் என்று சொல்லுகின்றோம். எப்ப அதுக்கு வெளியிலிருந்து ஒரு உதவி தேவைப்படுதுனாலே அது அல்டிமேட் கிடையாது. அதுதான் இங்க முக்கியமான ஒரு விஷயம். இப்ப நம்ம சாதாரண ஒரு மனிதர்களாக கன்சிடர் பண்ணிக்கங்க. இந்த கன்சிடர் பண்ணும் பொழுது நமக்கு உடம்பு இருக்கு, நமக்கு மனசு இருக்கு. மனசின் மூலியமா தான் ஒரு விஷயத்தெல்லாம் அப்சர்வ் பண்றோம், தெரிஞ்சுக்கிறோம். அப்ப எனக்கு இந்த உடம்பு ஒரு கருவியா இருக்குது, என் மனசு ஒரு கருவியா இருக்குது, என் இந்திரியம் ஒரு கருவியா இருக்கு. இந்த கருவிகளை வைத்துக் கொண்டு நான் ஒரு அறிவை அடைகின்றேன். இதே போல கான்சியஸ்னஸுக்கு எது கருவி? அதுக்கு கருவி இருக்கிறதா இல்லையா? அது தன்னை கான்சியஸ்னஸாக அறிவதற்கு கருவியினால் அறிகிறதா, சுயமாக அறிகிறதா? சுயமாக எப்படி அறிய முடியும்?
இதுதான் ஆழமான கேள்வி. அதுக்கு பகவானுடைய பதில் என்னன்னா, கான்சியஸ்னஸ் தான் சுயமான சுயம் பிரகாசம் என்று அறிவதற்கு இன்னொரு சப்ஸ்டியூட் தேவைப்படாது. ஒரு விளக்கு இருக்கு, அந்த விளக்குல தீபம் எரியுது, அந்த தீபம் எரியுதுனாலே அதோட வெளிச்சம் எல்லா இடத்துலயும் பரவும். கரெக்டா இல்லையா? இப்ப அந்த தீபம் கேக்குது, என்னதுல இருந்து வெளிச்சம் வருதா, நான் வெளிச்சமா இருக்கிறேனான்னு எனக்கு தெரியல, அதனால இன்னொரு தீபத்தினுடைய ஒரு வெளிச்சத்தினால என்னுடைய வெளிச்சம் இருக்கிறதா என்று அறியுகிறேன் அப்படின்னு சொன்னா அது எப்படி பொருத்தாத வாதமா இருக்குமோ? ஏன்னா இன்னொரு வெளிச்சம் வர்றதுனால நான் வெளிச்சமா இருக்கேன்னு அறிய முடியாது. நான் தீபம் எரியறது எல்லாம் தெரிகிறது என்றாலே எனக்குள்ள அந்த வெளிச்சம் இருக்கிறது என்றுதான் அர்த்தம். ஒரு அறையிலே தீபம் ஏற்றும் பொழுது பொருட்கள் தெரிகிறது என்றாலே தீபத்திற்கு தெரிய வேண்டும், நான் இருப்பதினால்தான் அனைத்தும் என்னால் அறியப்படுகிறது. நான் சுயமாக ஜோதியாக இருப்பதினால்தான் இந்த ஜோதி அறிவு பிரகாசத்தில் தான் அனைத்தும் அறியப்படுகிறது. நான் அறிவதற்கு இன்னொரு விளக்கோடைய துணை தேவைப்படுவதில்லை. அப்படி என்று கான்சியஸ்னஸ் ஆகவே இருக்கின்றது. இப்ப இங்க என்ன நமக்கு பிரச்சனை என்னன்னா, இப்ப நீங்க உங்களை கான்சியஸ் ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யாரும் திருப்பி எனக்கு மனசோ புத்தியோ தேவைப்படாது. நான் சுயமா இருக்கிறேன்னு அறிஞ்சிருவோம். இப்ப நம்மளை சாதாரண மனிதன் நினைக்கும் பொழுதுதான் நமக்கு எல்லா விதமான மனம், இந்திரியங்கள், உலகம் இது எல்லாத்தோட உதவியும் வச்சு நம்ம திருப்பி நம்மளை ரியலைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ என்று இதோடைய முடிவு என்ன அப்படின்னா, தன்னைத்தானே தானாய் உணர்வது என்றே பொருள்படும். நீங்க இருக்கிறீங்களா அப்படின்னு நான் உங்களை கேட்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? இருங்க, எங்க வீட்டுல இருக்கவங்களை கேட்டுட்டு சொல்றேன், நான் இருக்கிறேனா இல்லையா. நான் திருப்பி கேட்கிறேன், நீங்க இருக்கிறீங்களா அப்படின்னா, இருங்க நான் கண்ணாடியை பார்த்துட்டு என் முகம் தெரிஞ்சிச்சுன்னா நான் இருக்கிறேன்னு நான் சொல்றேன். நீங்க இருக்கிறீங்களா அப்படின்னா, நான் இருக்கிறேங்கிறத நீங்க ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க இருக்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியறதுக்கு யாரையும் கேட்க தேவையில்லை. உங்களுக்கே நான் இருக்கிறேன்னு சொல்றது போல கான்சியஸ்னஸா இருக்கிறங்கிறதுக்கு இன்னொருத்தருடைய உதவி இல்லாமல் தன்னைத்தானே ஒளிர்கின்றது, தன்னைத்தானே உணர்கின்றது. என்னைக்கு நம்ம நான் கான்சியஸ்னஸ் தான் அப்படின்னு ரியலைஸ் பண்ணும்போது மற்றவங்க அதை அக்னாலஜ் பண்ணணுங்கிற அந்த ஒரு இதே இருக்காது. ஏன்னா ஒன்ஸ் யூ ரியலைஸ்டு யூ நோ யுவர் செல்ஃப். யாரும் அங்க கிரெடிட்டோ யாரும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் பண்ண மாட்டாங்க நீங்க ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்னு. ஏன்னா உங்களுக்கே அது சுயம் பிரகாசமா தெரிய ஆரம்பிச்சிடும். இல்ல பொய்யா கூட அவங்க நினைச்சுக்கிட்டா கூட காலப்போக்கில் அது கரைஞ்சு போகும்போது தெரிஞ்சிடும். ஆஹா, நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோம்னு நினைச்சோமே, 10 நாள் 20 நாள் 1 மாசம் கழிச்சு திருப்பியும் பழைய மனசு வேலை செய்யும் போது ஓஹோ நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, அப்ப நம்ம என்ன நினைச்சோங்கிறது முழுமையானது இல்லைன்னு நமக்கே தெரிஞ்சிடும். எப்ப உங்க மனசினாலேயே உங்களால ஏமாத்த முடியாதோ, உங்க மனசுனால உங்களை எந்த விதத்திலையும் அசைக்க முடியாத அளவுக்கு ஸ்திரமான ஞானம் ஏற்படுற வரைக்கும் நாம தெளிவாயிட்டோம்னு நினைச்சோம்னா அது நம்மளே ஏமாத்திக்கிறோம். ஸோ அதனால ஆத்ம பிரகாசம், சுயம் பிரகாசம். நல்லதா?